வணக்கம். வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு வேணாலும் தாளிச்சுக்கலாம். 2-3 சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கிய வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு, மிளகாய்க்கு பதில் மிளகாய் பொடி இல்லைன்னா மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், கொஞ்சமாக சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி தேவையான அளவு. இதை தனியாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு விழுது. நான் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன், அதனால் கடைசியாக சேர்க்குறேன். கடைசியாக சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிணைஞ்சிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் மிதமான தீயில் இருக்கணும். லேசாக சூடு பண்ணதும் எடுத்துடலாம். மல்லித்தழை கொஞ்சமாக கோதுமை மாவு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். மைதா வேணாலும் எடுத்துக்கலாம். கலந்த மாவு தடவிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நன்றி.